உலக மக்களே வணக்கம். பிரஸ்கார நண்பர்களே வணக்கம். பிரஸ்கார நண்பர்களே, அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேளுங்க. காதல் ஒரே ஜாதியில் இதுவரைக்கும் வரலையா? ஒரே ஜாதியில் காதல் செய்து சண்டை போடலையா? அண்ணன் திருமாவளவன்கிட்ட கேளுங்க. இன்னும் நல்லா படிங்க சார்ன்னு சொல்லுங்க. பிரதர், பிரசுகார நண்பர்களே கேளுங்க. என்னென்னமோ கேட்குறீங்களா? பெரிய வெட்டி கேள்வியாக கேட்குறீங்களா? இதெல்லாம் கேளுங்க. ஒரே ஜாதியில் காதல் செஞ்சு சண்டை போட்டு கொலை செஞ்சலையா? இதெல்லாம் கேளுங்க. அடுத்து சாதாரண ஏழை மக்கள், வேலையில்லாத மக்கள், மனிதன், ஆண், மாணவன், ஒரே ஜாதி, சரிங்களா? நான் யாருன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட வரலாம் அந்த மனிதன், சரிங்களா? வேலை இல்லாத ஒரு மாணவன், ஒரே ஜாதி, முதலமைச்சர் பொண்ணு கொடுப்பாரா? பிரசுகார நண்பர்களே கேளுங்க. ஒரே ஜாதியில் வேலை இல்லாத ஒரு மாணவனுக்கு முதலமைச்சர் பொண்ணு கொடுப்பாரா? இங்கே பிரச்சனையே அதான். தகுதின்னா பணத்தகுதி, ஜாதி பிரச்சனை கிடையாது. காதலில் ஒரே ஜாதியில் நீ இப்படி லவ் பண்ணி கல்யாணம் முடித்தாலும் பொண்ணை தொட்டாலும் அடித்து மல்லு கட்டுவாங்களா, மல்லு கட்ட மாட்டாங்களா? இதெல்லாம் ஏன் திருமாவளவனுக்கு தெரிய மாட்டுது? ரசிகார நண்பர்களே, நான் சொல்கிறது புரிஞ்சுல? இன்னைக்கு கேளுங்க, நல்லா கேளுங்க. உங்கள்கிட்ட உரிமை இருக்குல்ல? இல்லை உங்களையும் லாக் பண்ணி வச்சுருக்காங்களா? இதெல்லாம் கேட்கலாம்ல? உலகத்தில் எத்தனையோ ஜாதி இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்? ஜாதி அப்பா அம்மா இன்சில் மாதிரின்னு சொல்லியிருக்கேன். அது இல்லைன்னா அசிங்கம்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? நீங்கள் கேளுங்க. ஒரே ஜாதியில் காதல் செஞ்சு சண்டை போட்டு மல்லு கட்டி செயலுக்கு போகலையா, கொலை செய்யலையா? இது திருமாவளவன்கிட்ட கேளுங்க. ஜாதி ஒழியணுன்றாரு, அப்புறம் அவர் ஜாதியை பற்றியே பேசிக்கிட்டே வந்தா சொல்லுங்க. ஜாதி ஒழியணுன்றாரு, அப்போ ஜாதிக்கு இடம் ஒதுக்கீடு வேணும்டா. இது என்ன பேச்சு? வெட்டி பேச்சை பேசிக்கிட்டே இருப்பீங்களா?